ஹாய் ஜேம்ஸ், நான் உங்களோட அட்மின் 3. இப்போ நம்ம ஆர்எம்எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் இருந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை தாண்டா காட்டுறோம். லாஸ்ட் பார்ட்டில் அந்த டாக்ஸிக் கேஸ் இன்ஹேல் பண்ணனால நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அந்த காலேஜ் பஸ்ஸில் இருந்தவங்க கெரோவும் மயங்கியிருப்பா. அதுக்கப்புறம் அந்த அட்டாக்கெல்லாம் நடந்திருக்கும். ஷுகா வந்து கெரோவை சேவ் பண்ணியிருந்திருப்பார். அப்புறம் ஷுகாவும் கெரோவும் லவ் பண்ணுறாங்கங்கிறது வந்து ஆரம்க்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஆரம் வந்து கோவப்பட்டிருப்பாரு. அதுலேருந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வந்து காட்டுறோம். உள்ள கெரோ வந்து படுக்க வச்சுருக்காங்க. வெளியில் ஆரம், ஷுகா, அப்புறம் ஜேஹோப் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜேஹோப்புக்கு ஒரு கால் வருது. என்னன்னா டெயாங் கிட்டேருந்து. டெயாங் யாருன்னா நம்ஜூனோட தம்பி அண்ட் கெரோவோட இன்னொரு அண்ணன். அப்புறம் இந்த ஸ்டோரியில் ஜங்குக்கும் இருக்கான். ஜங்குக்கு யாருன்னா டெயாங்கோட ஃப்ரெண்ட். ஸோ கெரோக்கும் ஃப்ரெண்ட் மாதிரி. அவங்க 2 பேரும் தான் அங்கே கிளம்பி வராங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால அவங்க இப்போ கெரோவை பார்க்குறதுக்காக கிளம்பி வந்துட்டுருக்காங்க. உள்ள டாக்டர் வந்து கெரோவை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கெரோக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டிஃபெக்ட் அப்படின்னா, கெரோக்கு வந்து லைட்டாக இந்த வீசிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்குது. அதனால அந்த கேஸை இன்ஹேல் பண்ணதுனால அவளுக்கு கொஞ்சம் சிவியர் ஆகிடுச்சு. அப்போது உங்களேருந்து டாக்டர் தான் வந்து வராரு. அப்போது ஆரமும் ஷுகாவும் வந்துட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாரு. அப்போது டாக்டர் சொல்கிறாரு, இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இந்த வீசிங் இருக்கிறதுனால இப்போ மயக்கத்தில் இருக்காங்க. கொஞ்சம் நேரம் அப்சர்வேஷனில் வச்சுருந்துட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, கொஞ்சம் அவங்க மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எவ்வளோ லாங் டேர்மாக இருக்குமா டாக்டர் அப்படின்னு சொல்லி ஷுகா கேட்குறாரு. லாங் டேர்மாலாம் இல்லை, அவங்க திருப்பி இந்த மாதிரி கேஸ் இன்ஹேல் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு வெளியில் போயிடுறாரு. அப்போது ஆரமோட ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது. ஆரம் அதை டக்குன்னு பிக் பண்ணி டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எஸ், மிஸ்டர் கிம் தான் வந்து கால் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மாஃபியா. அவர் தான் வந்துட்டு ஆரமோட அப்பா, கெரோவோட அப்பா. கால் பண்ணி ஆரம் கிட்ட கேட்குறாரு, கெரோ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபைன் டேட், அது பண்ணவங்க யாருன்னு தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் தேடவே வேணாம், ஆல்ஃபின் மார்ட்டின் அவன்தான். நம்ம லாஸ்ட் மிஷனுக்கு போயிருந்தப்போ அவனோட ஃபேமிலி நம்ம கையால் ஆக்சிடென்டெல்லாம் இறந்துருச்சு. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக தான் கெரோவை தூக்கியிருக்காங்க. கெரோவை சேவ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷுகாப்பா அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்கிறான். ஃபைன். கிம் தான் வந்துட்டு நம்ஜூன் கிட்டே கேட்குறாரு, டயாங் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நம்ஜூன் தான் இங்கே கிளம்பி வந்துட்டுருக்கான் டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவன் எதுக்கு இப்போ வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. டேட், கெரோக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் கிளம்பி வரான் டேட் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் சொல்கிறாரு. சரி, சேஃபாக பார்த்துக்கோ, கெரோ முடிச்சோன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஆரம் அதுக்கப்புறம் ஜேஹோப் கிட்ட சொல்கிறாரு, டே கெரோ எழுந்திரிச்ச உடனே என்ன தான் கேட்பா, நீ வந்து பார்த்துக்கோ, நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆல்ஃபின் மார்ட்டின் வந்து பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாரு ஆரம். அப்போது ஷுகா வந்து ஒரு நிமிஷம் நிறுத்துறாரு. இருடா, அவள் கண்ணு முடிச்சோடனே பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஷுகா வந்து நிறுத்துறாரு. ஆரமும் சரிங்கிற மாதிரி அங்கேயே நின்றுட்டுருக்காரு. அப்போது கெரோ தான் ஸ்லோவாக கண்ணை உருட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. கொஞ்சம் வீக்காக இருக்கா. அப்போது பக்கத்தில் ஜியோப் நிற்கிறாரு. இப்போ வர்ற வழியில், ஹாஸ்பிட்டலுக்கு வர வழியில் ஆரம் வந்து ஷுகாவை திட்டிகிட்டே வந்துருப்பார். நீ ஆனாலும் என் தங்கச்சியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி பேசியிருக்கக்கூடாதுடா, என்னடா நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வந்துருப்பார். ஷுகா ஒரே வார்த்தையில் சொல்லியிருப்பார், அவள் கண்ணை முழிச்ச உடனே யாரை கேட்குறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பார். இப்போது ஆரம் அதை நினச்சிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷனோட கம்முன்னு நின்றுட்டுருக்காரு. லைக் அவருக்கு வந்து சின்ன எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல முடியாது, ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபே இருக்குது. கண்ணை முழிச்சோடனே அண்ணா எங்கள் அண்ணன் கேட்பான்னு சொல்லிட்டு. பட் கெரோ அப்படியே கண்ணை திறந்து மெதுவாக ஜேஹோப்பை பார்த்து, அண்ணா ஷுகா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டோன்னே ஆரம்புக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கெரோ பக்கத்தில் வந்துட்டு அவளோட தலையை வந்துட்டு பேட் பண்ணுறாரு. கெரோ வந்து அப்படின்னு சொல்லி அவளோட நாக்கை வந்து கடிச்சிக்கிறா. அண்ணா நான் ஏன் கேட்டேன்னா அது வந்து அப்படின்னு சொல்லி அப்படி திக்கிறா. எனக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு ஆரம் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து வெளியில் போகிறாரு. யார் வந்து கெரோவை கொலை பண்ண பார்த்தாங்களோ
அவங்கள தேடி தான் வந்து ஆரம் இப்போ போயிட்டாரு. சுகா மெதுவாக வந்து கெரோ பக்கத்தில் வராரு. வந்து அவளோட ஹேண்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. பிரின்சஸ் இப்போது ஓகேவா, மூச்சு விட முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கெரோவும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹெட்டை நோட் பண்ணுறா. அப்போது சுகா கெரோ பக்கத்தில் வந்து உட்காராரு. உட்காந்துட்டு பிரின்சஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கெரோ அப்படியே மெதுவாக சுகாவோட ஐஸை அப் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கிஸ் வேணும் சுகா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சுகா லைட்டாக ஒரு ஃபைன் ஸ்மைல் பண்ணிவிட்டு கெரோட லிப்லேயே வந்துட்டு அப்படின்னு சொல்லி பெக் பண்ணுறாரு. அப்போது சுகாவோட கண்ணை பார்த்துட்டே கெரோ வந்து கேட்குறா, என்னை தூக்கிட்டு போனவங்கலாம் என்ன நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அத்தனை பேத்தி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சிரிச்சுட்டே அப்படியே அவளோட லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், என்னோடய பிரின்சஸை தொட்டா யாராக இருந்தாலும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. கெரோ வந்து சிரிக்கிறா. என் அண்ணா? ஆமாம், உன் அண்ணாவும் தான் வந்தான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லிப்ஸில் பெக் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. கெரோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி சுகாவோட லிப்ஸ்லேயே பெக் பண்ணுறா. பயந்துட்டியா பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னோடய சுகா கிட்ட சொல்லிட்டேன்ல, எப்படினாலும் சுகா என்னை வந்து காப்பாற்றிடுவான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி கெரோ வந்து சொல்கிறா. சுகா கெரோவோட சீக்கை வந்து கப் பண்ணி அப்படியே வந்து அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜியோ ஒரு பக்கம் போயிட்டு செவத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு நான் எதையும் பார்க்கலாங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜேஹோப் முடிஞ்சுதா, அவன் வந்தான்னு வச்சுக்கோ என்ன தான் கொல்லுவான், வாடா அவன் கூட போகணுண்டா நம்ம அப்படின்னு சொல்லி ஜேஹோப் வந்து சுகாவை வந்து கூப்பிடுறாரு. நீ எப்படா மாஃபியா லைனில் சேர்ந்த அப்படின்னு சொல்லி ஜேஹோப் வந்து கேட்குறாரு. சுகா வந்து ஜேஹோப்பை பார்த்து கேட்குறாரு. அதான் உங்கள் கூட சேர்ந்தோடனே என்னை உள்ளே இழுத்துட்டிங்களேடா, ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் வந்துட்டு சுகாவை பார்த்து சொல்கிறாரு. இட்ஸ் ஓகே மச்சான், எல்லாம் இட்ஸ் ஆல் இந்த கேம் அப்படின்னு சொல்லி சுகா வந்துட்டு ஜேஹோப்போட தோள்பட்டையில் கையை போட்டு கூப்பிட்டு போகிறாரு. கெரோ அப்படியே சுகாவை பார்த்துட்டு சுகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. திரும்பி வராரு. என்னாச்சு பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் கூடவே இரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அண்ணன் தனியாக போயிருக்கான்ல, நான் எப்போவுமே அவனை தனியாக விட்டதில்லை, அவனும் என்னை எப்போவுமே தனியாக விட்டதில்லை. இப்போது இந்த பிரச்சனையால் நான் அவனை தனியாக விட்ட மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல, நான் போகிறேன், சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட் அவர் கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட கையை பிடிச்சி சுகாவோட உள்ளங்கையில் வந்துட்டு கெரோ கிஸ் பண்ணுறா. மறுபடியும் ஆரம்பிக்காதீங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி ஜேஹோப் வந்து வெளில நின்று கத்துறாரு. அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு, சுகாவும் ஜியோப்பும். அப்போது அவங்க போனதுக்கப்புறம் ஜங்குக்கும் டயாங்கும் வந்து வந்துடுறாங்க. அப்போது ஜங்குக்கு தான் கெரோ கிட்ட வந்துட்டு கெரோ என்னாச்சு கெரோ அப்படின்னு சொல்லி வந்து பக்கத்தில் வந்து நின்றுக்கிறான். கெரோவும் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி பவுட் பண்ணுறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். பாரு பண்ணி எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால இந்த புகை ஒத்துக்கலை. எந்த புகை ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதான் பஸ்ஸுக்குள்ளே ஏதோ டாக்ஸிக்கான கேஸ் வந்தது, நடு ரோட்டில் போயிட்டு இருந்த பஸ்ஸுக்குள்ளே எப்படி டாக்ஸிக்கான கேஸ் வரும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அதுவும் தெரியாத மாதிரி வந்து கெரோ வந்து சொல்லிகிட்ருக்கா. என்ன கெரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பக்கத்தில் வந்து சரி உனக்கு டேப்லெட்ஸு சிரப் எதனா கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க டேபிளை பார்க்குறா. நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னும் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் எடுத்து நம்மளோட கெரோக்கு வந்து ஊட்டி விட்டுட்ருக்கான். அப்போது சுகா தான் ஓடணும் கிட்ட காட்ஸ் யாரையுமே விடலைடா, தனியாக விட்டு வந்திருக்கோண்டா அப்படின்னு சொல்லி ஜேஹோப் கிட்ட சொல்கிறாரு. ஆமாண்ணா மச்சான் அப்படின்னு சொல்லி ஜேஹோப்புக்கும் அப்போ தான் அது ஞாபகம் வருது. இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க யாரையாவது பக்கத்தில் இருந்து பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சுகா தான் திரும்பி வராரு கெரோவை பார்க்குறதுக்கு. வந்து பார்த்தா வந்துட்டுருக்கும்போ ஜேஹோப் கிட்ட தான் சுகா கேட்குறாரு.
டேய் நாங்கள் 2 பேர் தான் அந்த மாஃபியா லைஃப்பில் இருக்கோம். உனக்கு இது வேணாம்டா. நீ ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறது தான் நல்லது. நீ எங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து ஜியோப் கிட்ட சொல்கிறாரு. என்னடா மச்சான் எப்படி பேசுகிற? நம்ம 3 பேரும் சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒன்றா தான் வளர்ந்துருக்கோம். நீங்கள் 2 பேரும் எனக்கு தெரியாமல் அப்பப்போ அங்கே இங்கே போவீங்க வருவீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி விட்டுட்டு ஓடி போகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. என் உடம்புல மாஃபியா ரத்தம் ஓடாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு தைரியம் இருக்குது. ஐ கேன் ஹேண்டில் எனிதிங் அப்படின்னு சொல்லி ஜியோப்போ வந்து சொல்கிறாரு. டேய் மச்சான் என்னமோ சொல்கிற, ஆனால் நீ நீ இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது தான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஜியோப்போ. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. போய் பார்த்தா செம்ம ஷாக்கு சுகாக்கு. ஜங்குக்கு வந்து கெரோ பக்கத்தில் உட்காந்து கெரோக்கு ஏதோ குழந்தைக்கு ஊட்டி விட்ற மாதிரி ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்போது சுகா தான் அப்படியே பார்க்குறாரு சீரியஸ்லி அப்படிங்கிற மாதிரி. கெரோ அப்படின்னு சொல்லி கல்ப் பண்ணுறா. அவங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே எந்திரிக்கிறான். நான் வர்றது இருக்கட்டும், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை பற்றி கேட்குறாரு. கெரோக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். கொடு அப்படின்னு சொல்லி அதை வந்து வாங்கிட்டு கெரோ அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. கெரோ சுகா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. பக்கத்தில் உட்காந்து உனக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை பார்த்து பயங்கரமாக அவரோட ஜாவை வந்து கிளென்ச் பண்ணுறாரு. கெரோ தான் சுகா அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணான், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி சொல்கிறா. நாட் திஸ் டைம் பேபி கேர்ள், இப்படி பண்ணி என்னை இந்த தடவை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. அப்போ நர்ஸ் வராங்க. நர்ஸ் இவ்வளோ தூக்கிட்டு போகலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஓகே தான், அவங்க நார்மலாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நர்ஸ் சொல்கிறாங்க. ஐயோ அவங்க போய் சொல்கிறாங்க சுகா, என்னால் மூச்சு விட முடியல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெரோ வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுறா. கேவலமாக நடிக்காது வா அப்படின்னு சொல்லி தரன்னு அப்படியே தூக்கிட்டு அப்படியே போகிறாரு சுகா. ஜங்குக்கும் டயாங்கும் ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போது சுகா தான் ஜியோப் நீ ஆரம் கூட போனால் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்பும் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி ஹெட்டை நாட் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறாரு. அப்போது ஆரம் இருக்கிற இடத்துக்கு ஜியோப் போயிடுறாரு. ஜியோப்பை வந்துட்டு ஆரம் கொஷினிங்காக பார்க்குறாரு. நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கெரோ உனக்கும் மட்டும் தங்கச்சி இல்லைடா, எனக்கும் தங்கச்சி தான், அவளை ஒருத்தன் கொலை பண்ண பார்த்துருக்கான், நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? என்ன தான் நடந்தாலும் வி ஆல் ஆர் இன் த சேம் டீம், இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜியோப் வந்து சொல்கிறாரு. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், 3 பேரும் ஒரு ட்ரையோ மாதிரி, அதனால ஆரம்பியும் சுகாவே விட்டு போகணுன்னு சொல்லி ஜியோப்புக்கு தோணலை. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ ஒரே டீமில் தான் இருக்காங்க. அப்போது ஆரம்பும் ஜியோப்பும் சேர்ந்து ஆல்ஃபன் மார்ட்டின் இருக்கிற இடத்துக்கு தான் வந்து போகிறாங்க. 2 பேரும் ஹைடாகி எப்படியோ வந்துட்டு கண்டுபிடிச்சி போகணுன்னு சொல்லி அவங்களோட கார்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பழைய பில்டிங்க்கு தான் வந்து போகிறாங்க. ஆன் த அதர் சைடு நம்ம வந்துட்டு ஒரு காரை தான் வந்து காட்டுறோம். அது பார்க்கிங் லாட்டில் நின்றுட்டுருக்கு. அதுக்குள்ளே இருந்து கெரோட மோர்னிங் சவுண்ட் தான் வந்து கேட்டுட்ருக்கு. அவங்க 2 பேரோட கெரோட சுகாவோட லிப்ஸ் வந்து அப்படியே ஒன்றா சேர்த்து சீல் ஆகி இருக்குது. சுகாவோட ஹேண்ட் வந்து கெரோட ஸ்கர்ட்டுக்குள்ளார இருக்குது. கெரோ தான் சுகா போதும் ப்ளீஸ் சுகா, எனக்கு உடம்பு சரியில்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சுகா தான் அதெல்லாம் ஜங்குக்கு ஊட்டும் போது வாய் திறந்துட்டு இருந்தேல்ல, அதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும், உனக்கு ஊட்டி விட்றதுக்கு அவன் யாரடி அப்படின்னு சொல்லி அவர் கையை வச்சிருக்கிற 2 ஃபிங்கர்ஸை இன்னும் உள்ள டீப்பராக தேர்ஸ் பண்ணுறாரு. சுகா வலிக்குது சுகா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, நீ மோன் பண்ணுறதை பார்த்தா வலிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கெரோட சென்சிட்டிவ் பார்ட் உள்ளார தேர்ஸ் பண்ணி எடுக்கிறாரு ஃபிங்கர்ஸை. அப்போது கெரோ தான் அப்படின்னு சொல்லி மோட் பண்ணிகிட்டே இருக்கா. அவளோட லோவர் லிப்பை வந்து சுகா பைட் பண்ணிகிட்ருக்காரு.
சுகா அப்படியே கெரோட காது கிட்ட போயிட்டு அப்படியே அந்த இயர்லோபை பைட் பண்ணிட்டு, இப்போ சொல்லு பிரின்சஸ், ஹோம் டஸ் யூ பிலாங் டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கெரோவும் உனக்கு உனக்கு மட்டும்தான் சுகா, ஐம் ஐம் யார்ஸ் அண்ட் யூஆர் மைண்ட் அப்படின்னு சொல்லி அவளும் வந்துட்டு ப்ளஷர் ஆகிட்டு சுகாவோட நெக்கில் வந்துட்டு கிஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி. அப்போது சுகாவும் அவளோட நெக்கில் வந்துட்டு அப்படியே பைட் பண்ணிகிட்டே ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறாரு அவளோட ஹேண்டை. அப்போது கெரோக்கு பயங்கரமான சென்சேஷன் ஆகுது. சுகாவோட ஆப்ஸை வந்துட்டு ரப் பண்ணிவிட்டு, இங்கேயா 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 ஸ்லோ டவுன், உன்னோட நெயில்ஸ் எல்லாம் படுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படி தாண்டி படும், அப்படி தான் படும், இன்னொரு தடவை ஜங்குக்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக 2 ஃபிங்கர்ஸையும் பயங்கரமாக இன்சர்ட் பண்ணுறாரு. ஓகே 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 நான் பேச மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தட்ஸ் அ குட் கால், தட்ஸ் மை பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபிங்கர்ஸை வந்துட்டு அப்படியே அவளோட சென்சிட்டிவ் பார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறாரு. ஃபுல்லாக வெட்டாக இருக்குது. அப்போது யாரோ வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு, சிரிச்சுட்டே ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட ஷர்ட்டில் வந்துட்டு அவளோட ஃபேஸை வந்து ஹைட் பண்ணிக்கிறா. பிடிச்சிருந்ததாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட செஸ்ட்லேயே வந்து ஹிட் பண்ணுறா. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் சீனு மட்டும் சொல்லிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவோட கெரோவோட ஃபேஸை வந்துட்டு லிஃப்ட் பண்ணி அவளோட லிப்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்போது சுகாவோட ஃபோனுக்கு வந்து கால் வருது, நம்மளோட ஜியோப் கிட்டேருந்து தான். டே மச்சான் அவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னவொன்னே இது வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கெரோவை போய் ஃபாஸ்ட்டாக ஹாஸ்டலில் விட்டுட்டு இவர் வந்துட்டு சுகா வந்துட்டு அப்படியே போய் ஆரம்போடையும் ஜியோப்போடையும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஆரம், ஜியோப், சுகா அவங்க 3 பேரும் சேர்ந்து ஆல்ஃப்ரட் மார்ட்டினுங்கிறவன், அதாவது மிஸ்டர் ஆரமோட அப்பாவோட எதிரி, அவனை வந்து கொலை பண்ணிடுறாங்க. கெரோ பொண்ணுங்கிறவன 3 பேருமே வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க அவனை ஃபுல்லாக. அவனோட லூப்ஸ் யாரும் இருக்கக்கூடாது, அங்கேருந்து யாரும் வந்து தப்பிச்சு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து கண்டுபிடிச்சி 3 பேரும் வந்து கொலை பண்ணிடுறாங்க. இப்போது ஆரம் இந்த ஃப்ளாஷ்பேக்கை அப்படியே நினச்சி பார்த்துட்டே ஜியோப் கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. எஸ், இவங்க எல்லோரும் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ஜியோப்பை பார்க்குறதுக்காக ஆரம் வந்து போயிருந்திருப்பார். அப்போது ஆரம் தான் ஜியோப் கிட்ட சொல்கிறாரு, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் கூடவே இருக்கடா, ஒரு பில்லர் மாதிரி. நான் இதுக்கெல்லாம் பதிலுக்கு என்ன செய்ய போகிறேன்னே தெரில அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போது ஆரம்பை வந்து ஜியோப் ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ்டா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேண்ணா. டோலியாக்கு மட்டும் தயவு செஞ்சு தெரியாமல் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னை கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி ஜியோப் வந்து சொல்கிறாரு. ஆரம் வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஆனால் மாஃபியா பார்த்து கன்ஸை பார்த்து எதை பார்த்தும் பயப்படலைனாலும் டோலியா பார்த்து பயப்படுற பற்றியா நீ அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து கேட்குறாரு. கேட்ட உடனே ஜியோப் வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. பயந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜியோப் வந்து வந்துட்டு சொல்கிறாரு. சரி வாயின் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவொன்னே ஆரம் வந்து அப்படின்னு சொல்லி டைட்டாக அவரோட கண்ணை வந்துட்டு ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி மூடுறாரு. ஏன்டா வேலையை காட்டிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜியோப் வந்து கேட்குறாரு. கைண்ட் ஆஃப் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பம் வந்துட்டு பேக் ஹெட்டை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டே சொல்கிறாரு. இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கோடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜியோப் வந்து சொல்கிறாரு. நான் நினைக்கலடா அப்படியெல்லாம் ஆகும்னு, பட் சிச்சுவேஷன்ஸ் நான் என்ன பண்ணுறேன், நல்லவ மாதிரியே பேசாதடா டே, இந்த சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்ப தானே நீ அப்படின்னு சொல்லி ஜியோப் வந்து கேட்குறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவள் தான் என்ன ட்ரிகர் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். போடா போய் பார்த்துக்கோ, ரொம்ப சென்சிட்டிவ், காலேஜ் டைம்லேருந்தே நீ பார்த்ததில்ல, நீ தான் அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜியோப் வந்து சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி ஆரம்பம் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போது கார் எடுக்க போகும்போது ஒரு மெய்ட்கிட்ட இருந்து வந்து ஆரம்புக்கு ஃபோன் வருது. சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாரு. சார் மேம் பாத் பண்ணுறதுக்காக ரெஸ்ட் ரூம் போனாங்க,
ரொம்ப நேரம் ஆச்சு, நான் இன்னும் கதவை திறக்கவே இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி அந்த அதர் சைடு உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் ஒரு பாத்டப்புக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. அது ஃபுல்லாக தண்ணியால் ஃபில் ஆகியிருக்கு. உங்கள் கண்ணில் இருந்தும் பயங்கரமாக வந்து டியர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி கீழே விழுந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம்டா. இப்போது உங்களோட பிஓவி. நீங்கள் இன்றைக்கி காலையில் மார்னிங் தான் கண்ணை திறக்க முடியாமல் அப்படியே ரோல் பண்ணி திறந்து பார்க்குறீங்க. டைம் ஒரு 11 o'clock இருக்கும். பக்கத்தில் ஆரம் இருக்கானு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. ஆரம் இல்லை. நீங்கள் உங்களோட லெக்ஸை வந்துட்டு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. உங்களோட லெக்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹெவியாக இருக்குது. அப்படியே நம்ப ஆயிடுச்சு. உங்களால் உங்கள் பாடியில் உங்கள் ஃபிங்கரை கூட வந்து லிஃப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக புஷ் பண்ணி எந்திரிக்கலான்னு சொல்லி பார்க்குறீங்க. பொறுமையாக உங்களோட லெக்ஸை மூவ் பண்ணுறீங்க. அப்படியே பெட்டில் இருந்து உருண்டு கீழே விழுந்துட்டீங்க. கீழே விழுந்தோன்னா உங்கள் லோவர் அப்டமனில் பயங்கரமான பெயின், அப்படி ஒரு ஹெவியான பெயின். எஸ், உங்கள் வெஜினல் பாத்லேருந்து மறுபடியும் ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளேயே பயங்கரமாக அழுகிறீங்க. அப்பா, எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும், எனக்கு இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறீங்க. உங்களை ஒரு மெய்டு தான் வந்து தூக்குறாங்க. மேம் மேம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அந்த மெய்டை பார்த்து முறைக்கிறீங்க. மேம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மெதுவாக உங்களை அந்த மெய்ட் தான் வந்து பாத்ரூம்க்கு கைட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு மேம் நீங்கள் ஷவர் எடுத்துகிட்டு வாங்க, நான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மெய்ட் ஹெசிடெண்ட்டாக அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. நீங்கள் பாத்ரூம்லேருந்து நடக்கவே முடியாமல் அந்த செவுத்து பிடிச்சி தட்டு மாதிரி போய் பாத்டப்பில் வந்துட்டு உட்காடுறீங்க. உட்காந்தா உங்கள் உடம்பு ஃபுல்லாக கீறல், உங்களோட கழுத்து ஃபுல்லாக ஹிக்கி மார்க்ஸ். பார்க்கறக்கே பாவமாக இருக்கீங்க. நீங்கள் நேற்று அடித்து ஸ்லாப் மார்க் வேறு உங்கள் முகத்தில் இருக்குது. நீங்கள் இந்த பாத்டப்பில் உட்காந்துட்டு உங்களுக்கு எதிரில் இருக்க கண்ணாடியில் உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு உங்கள் ஃபேஸை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னா ஆரமோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. நீங்கள் அழுகுறீங்க. கடைசியில் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டல, நீங்கள்லாம் ஒரு ஹியூமன் பீயிங்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு ஆரம்பம் தான் பயங்கரமாக உங்கள் மனசுக்குள்ளே திட்டிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே அந்த பாத்டப்புக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக மூழ்கி உங்களோட கண்ணை வந்து மூடுறீங்க. உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஸ்வீட்டான டே வந்து ஞாபகம் வருது. அந்த டே அப்போது நீங்கள் அழகாக ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிட்டு நல்லா ஹேர் டூ பண்ணிவிட்டு பயங்கர பியூட்டிஃபுல்லாக ஸ்பார்க்லிங்காக இருக்கீங்க. நீங்கள் பார்க்குறக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிளம்பி காலேஜுக்கு தான் வந்து வரீங்க. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்பெஷலான டே வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி என்னென்னமோ பிளான் வச்சுருக்காங்க. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி வெக்கத்தோட ஸ்மைலோட கிளம்பி வந்து காலேஜுக்கு போகிறீங்க. அப்போது உங்களோட மனசுக்குள்ளே வந்துட்டு 1000 கொஷின்ஸ். நீங்கள் வந்துட்டு எப்படி நம்மளா போகணுன்னு அவசியமே இல்லை, அவரே வருவார். வந்தார்னா அவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ளே ரிஹர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம சொல்லணுன்னு கூட அவசியம் இல்லை, நம்ம கண்ணை காட்டினா போதும், நம்மளோட ஒரு ஸ்மைல் போதும் அவருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ளே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. எஸ், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆரம்பம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நம்மளை சுற்றி வரும்போது அவங்க மேலே இருக்கிற லவ் வந்து நமக்கு புரியாது. பட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டால் நமக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கும் ஆரம்பக்கும் நடுவில் அந்த டூருக்கு அப்புறம் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்பேஸில் ஆரம்பம் மிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆரம்பம் வேணும்னு சொல்லி உங்களுக்கு தோணியிருந்திருக்கும். நீங்கள் அந்த ஃபிசிக்ஸ் லேப், அதுக்கப்புறம்
அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி போகிறீங்க. உங்களுக்கு வந்து பயங்கரமாக ப்ளஷ் ஆகுது. உங்களை அந்த ரூம்லலாம் வச்சு கிஸ் பண்ணியிருந்திருப்பார் இல்லையா? உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறத கேளுடி அப்படின்னு சொல்லி பேசி உங்களுக்கு வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பார் இல்லையா? அதெல்லாம் நினச்சி உங்களுக்கு வந்து அப்படியே ஷை ஆகுது. நினச்சிட்டே நீங்கள் வந்துட்டு கீழே குமிஞ்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் ஒரு பொண்ணை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. அவள் கார்டனில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அவளை பார்த்தா நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் அவளை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அவகிட்ட போகிறீங்க. போயிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஹெசிடெண்ட்டாக கேட்குறீங்க. அந்த பொண்ணு ஃபஸ்ட் இயர் தான். அவள் சொல்கிறா, என் பேர் ஷிவி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறா. நீங்கள் ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ பார்க்க பயந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் சொல்கிறா, நான் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எழுந்திரிச்சு கிளம்ப போகிறா. நீங்கள் அவளை நிறுத்தி என்னாச்சுன்னு சொல்லு, என்னால் முடிஞ்சதும் ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது அந்த பொண்ணு சொல்கிறா, உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அவங்கள எதிர்த்து நம்ம என்ன பண்ணாலும் உங்களையும் சேர்த்து அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவள் அழுதுகிட்டே சொல்கிறா. நீங்கள் கொஷினிங்காக அவளையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அவளோட ஃபேஸ்க்கு கீழே பார்க்குறீங்க. அவளோட கழுத்துலேருந்து அவளோட ட்ரெஸ்ஸுக்குள்ளார அவளோட ஷோல்டர் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்க்ராட்ச் மார்க்கு, அப்புறம் ரெட்டான ஹிக்கி மார்க் இருக்குது. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு அவளோட ஃபேஸை வந்து ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. என்னாச்சு, யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னதை கேட்டோன்னே உங்களோட ஐஸ் வந்து வைட் ஆகுது. என்ன சொல்கிற, அப்படிலாம் இருக்காது, நீ வேற யாரோ நினச்சிட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை, ஆரம் சூப்பர் சீனியர், எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அவரோட முகத்தை நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறா. நீங்கள் அவங்க தலையில் இடி இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வந்து அந்த பொண்ணு போகிற திசையவே பார்த்துட்டு அப்படியே ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஒரு பொண்ணு செம்ம ஸ்டைலிஷாக இருக்கா. அவள் பார்க்குறதுக்கு ஹை ஹீல் போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு, ரொம்ப பார்க்கறக்கே பாஷியாக இருக்கா. ரிவீலிங்கான க்ளோத்ஸ் போட்டிருக்கா. அவள் தான் அங்கே வர்றா. காலேஜுக்கு ஏதோ ஃபேஷன் ஷோக்கு வர மாதிரி வந்திருக்கா. ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கா. அவள் தான் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறா. எஸ், அவளோட நேம் விக்டோரியா. வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு உங்களோட ஷோல்டரில் கை வைக்கிறா. நீங்கள் இப்படின்னு சொல்லி ஃபின்ச் ஆகிட்டு அவளை பார்க்குறீங்க. ஏன் அவன் ஏதோ பறி கொடுத்த மாதிரி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உன்னை பார்த்தா ஏதோ உண்மை உனக்கு தெரிய வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. நீ இப்போ இந்த விஷயத்த கேட்காம போனால் லாஸ் உனக்கு தான். நீ பேபி உன்னோட லைஃபையே கூட இழக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீங்கள் ஒரு நிமிஷம் நின்று அவளை பார்க்குறீங்க. அவள் உங்கள்கிட்ட ஒரு மொபைல் எடுத்து நீட்டுறா. அந்த மொபைலில் ஃபுல்லாக மார்க், அப்புறம் அவங்க கூட இருக்கிற பசங்க, அப்புறம் இன்னும் சில சீனியர்ஸ். அந்த சீனியர்ஸை நீங்கள் ஆரம் கூட அப்பப்போ பார்த்துருக்கீங்க, அப்பப்போ பேசுகிறத பார்த்துருக்கீங்க. அதில் ஃபுல்லாக அவங்க கேங்காக சேர்ந்து பொண்ணுங்களை போட்டு அந்த டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கிழிக்கிறாங்க. பயங்கரமாக ரொம்ப ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க. அது நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. உங்களோட மவுத்தையே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி விக்டோரியாவை பார்த்து கேட்குறீங்க. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி யாரும் நல்லவன் கிடையாது. அவன் உன்கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கிற விதத்தை வச்சு நீயே யோசிச்சுப்பாரு. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை அவன் கேங்கோட சேர்ந்து அவன் அந்த மாதிரி பண்ணியிருப்பான் தெரியுமா? அவனோட ஃபோன்லேருந்து எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடும். அதுக்குள்ளே நீ அவன்கிட்டேருந்து தப்பிக்கிற மாதிரி இருந்தால் தப்பிச்சுக்கோ. இல்லை உன்னால் ஏதாவது இந்த பொண்ணுங்களுக்கு பண்ணணும்னு நீ நினச்சேன்னா பண்ணு. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஆரம் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை நல்லா குழப்பி விட்டுட்டு போயிடுறா. நீங்கள் உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து வருது. நீங்கள் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் பின்னாடி இருந்து இப்போ கொஞ்சம் டைம் வந்து பாஸ் ஆகுது. உங்கள் பின்னாடி இருந்து ஆரம் தான் வந்து அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்துகிறான். நீங்கள் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேருந்து
டு த ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணிக்குள்ளேருந்து எந்திரிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லி உங்களோட நீஸ் ஹேக் பண்ணி உட்காந்து பயங்கரமாக அழுகுறீங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது இத்தனை வருஷம் கழிச்சு நடந்திருக்கு. யாரை பார்த்து நான் அப்படி ஓடணும், யார் என் லைஃப்பில் வந்துடவே கூடாதுன்னு நினச்சனோ அவனை இப்போ என்ன தூக்கிட்டு வந்து வச்சுருக்கான். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சனோ அதுதான் என் லைஃப்பில் தினம் தினம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. அந்த பாத்டப்குள்ளேருந்து தண்ணிக்குள்ளேருந்து எழுந்திரிச்சு அப்போது யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது பாத்ரூமோட டோரை. வைன் வைன் அப்படின்னு சொல்லி ஆரம் தான் வந்து கூப்பிடுறான். நீங்கள் ஆரமோட குரலை கேட்டு பயங்கரமாக ஷுவர் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் அமைதியாக உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. வைன் இவ்வளோ நேரமாக உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் நடுங்குறீங்க ஆரமோட குரலை கேட்டு. ஆரம் வைன் இப்போ நீ வெளில வரலன்னா நான் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரமுக்கு வந்து பயம் என்னென்னா நீங்கள் எதனா பண்ணிக்குவீங்களோ, எதனா கையை கட் பண்ணிக்குவீங்களோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயமாயிடுச்சு. ஸோ ஆரம்தான் நீங்கள் வந்து டவல் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பாத்டப்லேருந்து எழுந்து டக்குன்னு டவல் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு எழுந்து நிற்கிறீங்க. ஆரம் டோரை உடச்சிட்டு பாத்ரூம்குள்ளே வந்துட்டான். வந்தோடனே அப்படியே அந்த செகண்ட் பாஸ் ஆகுது. ஆரம் உங்கள் உடம்புல ஒரு பிட் ஆஃப் கிளாத் கூட இல்லை. அப்படியே உங்களை வந்துட்டு டாப் டு பாட்டம் பார்க்குறான். நீங்கள் அப்படியே முன்னாடி கூனி குறுகி ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட ஹெட்டை வந்து டவுன் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட கையை வச்சு உங்களோட செஸ்ட்டை ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. நோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவனுக்கு வந்து ப்ரீத்திங் ஹெவியாகுது. பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பேபி கால் அப்படின்னு சொல்லி ஹஸ்கி வாய்ஸில் உங்கள்கிட்ட சொல்கிறான். நோ நோ ப்ளீஸ் டோன்ட் டச் மீ, இப்போ பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. ஆரம் உங்கள் கிட்ட வரான். கெட் அவுட் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி கத்துறான். கத்துனோடனே நீங்கள் ஃப்ளின்ச் ஆகுறீங்க. வெளியில் நிற்கிற மெய்ட்ஸை தான் அந்த இடத்துலேருந்து வெளில போக சொல்லி கத்துறான். எல்லோரும் ஆரமோட குரலை கேட்டு அப்படியே தெரிச்சு ஓடிடுறாங்க. ஆரம் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். உங்களோட ஐஸ், நோஸ், உங்களோட ட்ரெம்பிளிங்கான லிப்ஸ், நீங்கள் அப்படியே ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்ததுனால பயங்கர சில்லுன்னு இருக்கீங்க. அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் போதையான ஐஸில் பார்க்குறான். நீங்கள் இனி என்னை முடிஞ்ச அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டேன், என் பக்கத்தில் வராது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆரம் உங்களை அப்படியே உங்களோட வேஸ்ட்டோடு பிடிச்சி ஒரே ஹக்கு தான். அந்த ஹக்கில் உங்களோட போன்ஸ்லாம் நொறுங்குற மாதிரி இருக்குது. அப்படி ஸ்ட்ராங்காக உங்களை பிடிச்சி ஹக் பண்ணுறான். உங்களோட உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸும் கூட இல்லை. நீங்கள் ஆரமோட ட்ரெஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே இந்த தண்ணியால் வந்து நனையுது. நீங்கள் நோ ஓ ஆரம் ப்ளீஸ் ஆரம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆரம் பேபி யூ ட்ரைவ் மீ இன்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆரம் என்ன டச் பண்ணாத ஆரம் ப்ளீஸ் ஆரம், எனக்கு பாடியெல்லாம் பெயினாக இருக்கு ஆரம், என்னால் நிற்க கூட முடியல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நிற்க முடியலையா அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி அங்கே இருக்கிற ஸ்லாப் மேலே உட்கார வைக்கிறான். நீங்கள் வேணாம் ஆரம் ப்ளீஸ் ஆரம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிடுங்க. ஆரம் உங்களோட லிப்பை பிடிச்சி பயங்கரமாக பைட் பண்ணுறான். நீங்கள் ஆரம் அப்படின்னு சொல்லி உன்னை பிடிச்சி பயங்கரமாக வந்து தள்ளி விடுறீங்க. ஆரம்புக்கு கோவம் வந்து உங்களோட நெக்கை பிடிச்சி உங்களோட ஹேண்ட் ரெண்டத்தையும் பிடிச்சி அங்கே இருக்கிற வாலில் பின் பண்ணிட்டு பயங்கரமாக உங்களை வந்துட்டு அப்படியே அவனோட பாடியோட ஒட்டுன மாதிரி ஹக் பண்ணிவிட்டு உங்களோட நெக்கெல்லாம் பிடிச்சி பயங்கரமாக பைட் பண்ணுறான். ஏற்கனவே உங்களோட கழுத்தில் இந்த ஹிக்கீஸ் மேலேயே மறுபடியும் ஹிக்கீஸ் வந்து மேக் பண்ணுறான். அதெல்லாம் ஃபுல்லாக பர்பிள் மார்க் ஆகுது. நீங்கள் அந்த கிளாஸ் ஸ்லாப்பில் உட்காந்துருக்கிறது உங்களோட ப்ரைவேட் பார்ட் வந்து அங்கே பயங்கரமாக அழுத்துது. உங்களுக்கு ஏற்கனவே ஹர்ட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு பயங்கரமாக வந்து பெயின் ஆகுது. நீங்கள் கீழே ஆரம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி கெஞ்சிறீங்க. நீ எனக்கு பண்ணதுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி,
பாருடி, நீ இதை விட அழுகணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஜா வந்து டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு அவரோட ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் கண்ணை மூடிட்டு பயங்கரமாக கத்துறீங்க. நீங்கள் கத்த அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணி உங்களுக்குள்ளே வந்து த்ரஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனோட ஐஸ் எல்லாம் வந்து ஹாஃபாக க்ளோஸ் ஆகுது. அவனோட உடம்பு எவ்வளோ சில்லுன்னு இருந்தாலும் இதுக்குள்ளே மட்டும் வார்ம்த்தாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்குள்ளே வந்துட்டு அவனோட தான் இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னும் டீப்பாக வந்துட்டு த்ரஸ்ட் பண்ணுறான். நீங்கள் அவனுக்கு வந்துட்டு சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணாமல் அவங்களோட உடம்புல ஜீவனே இல்லை. நீங்கள் அப்படியே அவனோட ஷோல்டர்லேயே வந்துட்டு விழுந்துடுறீங்க. அவங்களோட ஹேரை பிடிச்சி தூக்கி உங்களை வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்சேன் ஸ்பீடில் பயங்கரமாக வந்து த்ரஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களோட மவுத்லேருந்து அழுகிற சவுண்டு மட்டும்தான் வருது. நீங்கள் உலகத்தோட எல்லா கஷ்டமும் உங்களுக்கே நடக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. பயங்கரமாக நீங்கள் வந்து அழுகுறீங்க. அவனோட ஷோல்டர்ஸ் வந்துட்டு டைட்டாக பிடிச்சி அவனோட ஷோல்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக புறாண்டுறீங்க. ஆரம்புக்கு அதெல்லாம் இன்னும் ப்ளேயர் ஆகுது. அவனோட ஃபேஸை வந்துட்டு உங்களோட ஃபேஸை வந்து புல் பண்ணி அவனோட ஃபேஸை வந்து பார்க்குற மாதிரி உங்களோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே வந்து த்ரஸ்ட் பண்ணுறான். நீங்கள் அவனோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவனோட ஐஸ் எல்லாம் வந்து மேலே சொருகியிருக்கு. அப்படியே ஹாஃப் ஐஸில் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் உங்களோட கண்ணுக்கு ஏதோ ஒரு பீஸ்ட் மாதிரி மான்ஸ்டர் மாதிரி தெரியுறான். நீங்கள் அப்படியே உங்களோட கண்ணை மூடிட்டு உங்களோட தலையை திருப்பிக்கிறீங்க. பயங்கரமாக உங்களோட நெக்கில் கையை வச்சுட்டு பயங்கரமாக உங்களுக்குள்ளே த்ரஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்படியே உங்களோட ஹாரிபிளான ஹார்ஸ் வந்துட்டு அந்த பாத்ரூம்குள்ளே வந்து முடியுது. உள்ளேருந்து பயங்கரமான சத்தம், அவ்வளோ வியர்டான சவுண்டெல்லாம் வந்துட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்குது. அங்கே இருக்கிற மெய்டுக்கெல்லாம் உங்களை பார்க்கவே பாவமாக இருக்குது. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு உங்களை அதே கிளாஸ் லேபில் அப்படியே உட்கார வச்ச மாதிரியே அப்படியே விட்டுட்டு வந்து அவனோட ஹெட்டை வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவனோட ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அந்த ரூம்லேருந்து பாத்ரூம்லேருந்து வெளியில் வரான். நீங்கள் அப்படியே அந்த கிளாஸ் லேப்லேருந்து சரிஞ்சு பொத்துன்னு கீழே விழுகுறீங்க. அந்த தட் சவுண்டு கேட்டு வந்து திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே அந்த கிளாஸ் லேப்லேருந்து கீழே விழுந்த மாதிரியே அப்படியே கிடக்குறீங்க. அப்படியே வந்துட்டு அந்த ரூம்லேருந்து உங்களை முறைச்சிட்டு வெளில போயிடலாம். வெளியில் போயிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டே நினச்சி பார்க்குறான். உன்னை கேர் பண்ணிக்கணும், நான் நல்லா பார்த்துக்கணும்னு நான் நினச்சாலும் நீ தாண்டி என்னை இப்படி ஆக்குற அப்படின்னு சொல்லி அவனோட மனசில் வந்து நினச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே அந்த பாத்ரூம்குள்ளேயே வந்துட்டு மூவ் பண்ண முடியாமல் அப்படியே கிடக்குறீங்க. உங்கள 2 மெய்டு வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அழுதுட்டு உங்களோட கண்ணை வந்துட்டு அப்படியே மூடி ஃபெயிண்ட் ஆகுறீங்க.